ஜாக்கி, இப்போ எதுக்கு சண்டே கூட எங்கள் எல்லாரையும் இப்படி வர வச்சிருக்க? என்ன விஷயம் சொல்லு. அதுவா? அது ஒன்றும் இல்லைப்பா. ரொம்ப நாளாகவே நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் உங்களுக்கு. அதை சொல்லாமல் மறைச்சிட்டு இருந்தேன். அதை சொல்லலான்னு தான் உங்களெல்லாம் கூப்பிட்டேன். அப்படி என்ன ஜாக்கி மறைச்சு வச்சிருந்த? சர்ப்ரைஸ்ன்னு வேற சொல்ற. என்னன்னு சொல்லு ஜாக்கி. அதான் சர்ப்ரைஸ்னு சொல்கிறேன்ல ரோசி. அப்புறம் என்னன்னு கேட்டால் அப்புறம் அந்த சர்ப்ரைஸ்க்கு என்ன மரியாதை? வாங்க உங்கள் எல்லாரையும் நான் கூட்டிகிட்டு போகிறேன். ஜாக்கி, எனக்கு தலையே வெடிச்சிரும். தயவு செஞ்சு என்ன சர்ப்ரைஸ்ன்னு இப்போவே சொல்லு. ஐயோ, உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்தால் நீங்கள் இப்படி தான் கேட்டுகிட்டே இருப்பீங்க. என் பின்னாடியே வாங்க, நான் போய் கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். எங்கே போகிறான் இந்த ஜாக்கி? ஒன்றுமே சொல்ல மாட்டான். சரி, மீனு ரோசி நீங்களும் வாங்க. வர வர இந்த ஜாக்கிக்கு குறும்புத்தனம் ஜாஸ்தி ஆயிருக்கு. என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு எதுவுமே தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்கான். எங்கே ஜாக்கி கூட்டிகிட்டு போகிற? இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்? அவ்வளோதான், வந்தாச்சு. இதுதான் நான் சொன்ன சர்ப்ரைஸ். நல்லா வீடை சுற்றி பாருங்க. இதுதான் நான் சொன்ன இடம். எப்படி சூப்பராக இருக்கா? ஜாக்கி, இது யாரோட வீடு? இங்கே எதுக்கு கூட்டிகிட்டு வந்த ஜாக்கி? ஜாக்கி, ஏதோ சர்ப்ரைஸ்ன்னு சொன்னேன், இதை தான் சொன்னையா? இதில் என்ன இருக்குது அப்படி? சொல்கிறேன் ரோசி, அவசரப்படாத. இது எங்களோட வீடு தான். லாஸ்ட்டு 1 இயராகவே கட்டிட்டு தான் இருக்கோம். இப்போ தான் கட்டி முடித்தோம். முடித்ததுக்கப்புறம் சொல்லலான்னு தான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லலை. இந்த வீட்டில் அங்கங்கே பெண்டிங் வேலை இருக்குது, அதெல்லாம் பார்க்கலான்னு தான் உங்களை கூட்டிகிட்டு வந்தேன். என்னது உங்கள் வீடா? ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. போ ஜாக்கி, நீ என் ஃப்ரெண்டே இல்லை. ஹே ப்ளீஸ் மாயா, கோச்சுக்காத. இது எங்கள் வீடு தான். அது சர்ப்ரைஸாக இருக்கட்டும் தான் நான் சொல்லலை. சாரி மாயா. எனக்கு உங்கள் எல்லாரோட ஹெல்ப் தேவை, அதனால தான் உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். என்ன ஹெல்ப் ஜாக்கி? எதுவாக இருந்தாலும் சொல்லு, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பண்ணி முடிச்சிடுறோம். ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு விஜய். இந்த கூரையில் மட்டும் இதை ஒட்டிட்டோன்னா எல்லா ஒர்க்கும் முடிஞ்சது. அதுக்காக தான் உங்களை கூட்டிகிட்டு வந்தேன். ஓ அப்படியா? செஞ்சுட்டா போச்சு. நான் ஃபுல்லாக உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ஜாக்கி, டோன்ட் வரி. சரி வாங்க, பேசிக்கிட்டே இருக்காம ஆளுக்கு ஒரு வேலையாக பார்த்து சீக்கிரம் முடிக்கலாம்ப்பா. எனக்கு வேற இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது ஜாக்கி, நீ தான் எனக்கு சொல்லி கொடுக்கணும். ஆமாம் ஜாக்கி, எனக்கும் ஒன்றும் தெரியாது. ஃபஸ்ட்டு நீ ஒன்று பண்ணி காட்டு, அதை பார்த்து நாங்கள் பண்ணிக்கிறோம். ரொம்பவே சிம்பிள் தான் மாயா. நீங்கள் பயப்படுற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. இங்கே பார்த்தீங்களா, இந்த கட்டைங்கள்லாம் இருக்குல்ல, இதை வச்சு நம்ம மேலே அப்படியே ஒட்டணும். அதுதான் வேலை. இப்போ நான் ஒன்று பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஒரு கட்டையை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கம்மு தடவிட்டு மேலே இப்படி கூரை மேலே ஒட்டிடணும். அவ்வளோதான்ப்பா. என்ன ஜாக்கி, இவ்வளோதானா? ரொம்ப சிம்பிளாக இருக்குது. நான் ஒரு ஆளே முடிச்சிடுவேன் போல். எதுக்கு தான் இத்தனை பேரை கூட்டிகிட்டு வந்த நீ? பார்க்க சிம்பிளாக தான் இருக்கும் ரோசி. நீ ஒன்று பண்ணி பாரு, தெரியும். ஓகே ஜாக்கி, இதெல்லாம் முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஜாக்கி ஆகும்? அவ்வளோதான் ரோசி, ஆல்மோஸ்ட் 50% முடிஞ்சிருச்சு. ஈவினிங்குள்ளே முடிச்சிடலாம். அப்பாடா, ஒரு வழியாக ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். அப்பாடா, எல்லாத்தையும் ஒரு வழியாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ஹாப்பியா ஜாக்கி? எனக்காக இவ்வளோ தூரம் வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. இன்றைக்கி வேலை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி ஒரு நாள் வந்து நம்ம எல்லாத்துக்கும் பெயிண்ட் அடிச்சிட்டோம்னா ஃபுல்லாக ரெடி ஆயிரும்ப்பா. டோன்ட் வரி ஜாக்கி, அதுவும் ஒரு நாள் பிளான் பண்ணி நம்ம எல்லாரும் சேர்ந்து சீக்கிரமாக முடிச்சிடலாம். அப்பா, இதுக்கே இவ்வளோ டயர்டாக இருக்குது. இன்னும் பெயிண்டிங் ஒர்க் வேறு பண்ணணுமா? உடனே பண்ண தேவையில்லை அபி. அதுக்கு ஒரு நாள் பிளான் பண்ணிவிட்டு வரலாம். 1 or 2 வீக்ஸ் போகட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.